guys, welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம NCERT Class 11 NEET Biologyல ஃபேயோஃபைசே பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி நம்ம குளோரோஃபைசேவை வந்து நம்ம பார்த்தோமோ ரொம்ப சிம்பிள். அதாவது அப்படின்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படி அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம குளோரோஃபைசேவை பார்த்தோம். அதே மாதிரி தான் நம்ம ஃபேயோஃபைசியேல இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபேயோஃபைசியேவை வந்து பிரவுன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம குளோரோஃபைசியேவை கிரீன் ஆல்கேன்னு சொல்றோம், ஏன்னா அதோட அப்பியரன்ஸ் ஒரு கிரீன் கலர் பிக்மெண்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ஃபேயோஃபைசியேல ஒரு பிரவுன் கலர் ஷேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ரீசன்னால தான் ஃபேயோஃபைசியேவை பிரவுன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மரைன் ஹேபிட்டட்ஸ் அதாவது கடல் தண்ணீல தான் இந்த ஃபேயோஃபைசியேயோட மெம்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. இவங்களோட சைஸும் சரி, இவங்களோட ஃபார்மும் சரி, ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் பிரான்ச்ட் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருப்பாங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, எக்டோகார்பஸ். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிரான்ச் இதுதான் பிரான்ச் அப்படின்னு சொல்லாம, எல்லாமே அப்படியே கம்பைன் ஆகி இருக்கும். அத நம்ம ப்ரொஃப்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேயோஃபைசியே இருப்பாங்க. அதுதான் நம்ம கெல்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் பிரான்ச்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்லயும் இருக்கும். அதே மாதிரி பிரான்ச் எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு குரூப்பாவும் இருப்பாங்க ஃபேயோஃபைசியே. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ் வரைக்கும் இவங்க ஹைட் வந்து இருக்கலாம். ஸோ இவங்க கிட்ட என்னெல்லாம் பிக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோரோஃபில் ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் சாந்தோஃபில்ஸ். இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கிற பிக்மெண்ட்ஸ். குளோரோஃபில் ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் சாந்தோஃபில். ஸோ உங்களோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் கிரீன்ல இருந்து ப்ரௌன் ஷேட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த கலர் வந்து அதோட அப்பியரன்ஸ், அந்த கலர் எல்லாமே சாந்தோஃபில் அப்படின்ற இந்த பிக்மெண்ட்டோட அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோட ஷேட் வந்து இருக்கும். ஆலிவ் கிரீன்ல இருந்து ப்ரௌன் ஷேட் வரைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கான ரீசன் வந்து சாந்தோஃபில் பிக்மெண்ட்னால மட்டும்தான். அந்த சாந்தோஃபில் பிக்மெண்ட்ல ஒன்று தான் இந்த ஃபூகோசாந்தன். இந்த ஃபூகோசாந்தன் தான் இவங்க ஃபேயோஃபைசே உடம்புல வந்து இருக்கும். ஸோ இதோட அமௌண்ட் இது எவ்வளோ இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஆலிவ் கிரீன்ல இருந்து வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் வரைக்கும் இவங்களோட அப்பியரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபுட் எல்லாமே ஒரு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா தான் ஸ்டோர் ஆகிருக்கோ. அது ஸ்டோர் ஆகிற ஃபார்ம் வந்து லாமினாரின் ஆர் மேனிடால் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட வெஜிடேட்டிவ் செல்லுல ஒரு செல்லுலோஸால உருவான ஒரு செல் வால் வந்து இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா கவர்டா இருக்கும். அந்த கவர் ஆனதுல ஒரு ஜெல் லைக் கோட்டிங் வந்து இருக்கும். அந்த ஜெல் லைக் கோட்டிங்க ஆல்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இவங்களோட செல்லுல பாத்தீங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட்ல பிளாஸ்டிட்ஸ் அண்ட் வாக்யூல், அப்புறமா நியூக்ளியஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேயோஃபைசியோட உடம்புல இருக்கும். மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிளான்ட் பாடி வந்து அட்டாச்ட் ஆயிருக்கும். இப்ப இதுதான் வந்து கிரவுண்ட் அப்படின்னா இது மாதிரி அட்டாச் ஆயிருப்பாங்க. ஸோ அட்டாச்டு டு த சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னா இந்த கிரவுண்டை தான் நம்ம சப்ஸ்ட்ரேட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட பிளான்ட் பாடி இந்த சப்ஸ்ட்ரேட்டம்ல அட்டாச் ஆயிருக்கும். எது மூலமா அப்படின்னா ஹோல்ட் ஃபாஸ்ட் மூலமா. அந்த ஹோல்ட் ஃபாஸ்ட்ல இருந்து ஒரு காம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை நம்ம ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு போட்டோசிந்தட்டிக் ஆர்கன் இருக்கும். அதை நம்ம ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 பார்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேயோஃபைசியோட ஒரு யூனிக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம அதை வச்சு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரவுன் ஷேட்ஸா இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேயோஃபைசே ஆர் ப்ரவுன் ஆல்கே. இதுல வந்து பில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லாமினாரியா, செகண்ட் ஒன் வந்து ஃபியூகஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து டிக்டியோட்டா. அதாவது லாமினாரியா, ஃபியூகஸ் அண்ட் டிக்டியோட்டா. இதுல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹோல்ட் ஃபாஸ்ட், ஸ்டைப் அண்ட் ஃப்ராண்ட் அப்படின்றது இருக்கு.
ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்றது என்ன? சப்ஸ்ட்ரேட்டம், அதாவது தரையில அட்டாச் ஆயிருக்கக்கூடிய பார்ட்ட ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதிலிருந்து காம்பு மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லீஃப் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சர ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லாமினாரியாக்கு, இது வந்து ஃபியூக்கஸ்க்கு அண்ட் டிக்டியோட்டா. இதுதான் இதோட ஃப்ராண்ட். அண்ட் மிட் ட்ரிப் அப்படின்றது ஒரு ஆக்சிஸ் மாதிரி. அண்ட் இங்க அங்கங்க ஹோல்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? அதான் ஏர் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபியூக்கஸோடது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்டியோட்டா காம்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது நம்ம ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு ஃபோட்டோசிந்தெடிக் ஆர்கன நம்ம ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு பேராகிராஃப்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும் சரி, டயகிராம்ல இருந்து கொஸ்டின் கேட்டாலும், நீங்க வந்து அதுக்கேத்த மாரி ரெடியா இருக்கணும். அதனால நம்ம பேராவும், அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற டயகிராம்ஸும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ, இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரலா என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்துட்டு, ரீப்ரொடக்ஷன நம்ம பார்த்துருவோம். ஒரு ரிவிஷன் மாதிரி. ஃபேயோஃபைசியோட இன்னொரு பேரு தான் பிரவுன் ஆல்கே. இது ஒரு இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. அண்ட் மெரைன் ஹேபிட்டட்ஸ், அதாவது கடல் தண்ணீல தான் இவங்க வந்து இருப்பாங்க. இவங்களோட ஷேப்பும் சரி, சைஸும் சரி, ஒவ்வொன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சிலதெல்லாம் பிரான்ச் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். அண்ட் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸா இருப்பாங்க. சிலதெல்லாம் பிரான்ச் எல்லாம் கம்பைன் ஆகி ஒரு ப்ரொஃப்யூஸ்டு ஸ்டேட்டாவும் இருப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட இருக்கிற என்னெல்லாம் பிக்மெண்ட்ஸ் இருக்கு? குளோரோஃபில், ஏ, சி, கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் சாந்தோஃபில். இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ இவங்களோட கலர் ஷேட் வந்து ஆலிவ் கிரீன்ல இருந்து பிரவுன் ஷேட்ஸ் வரைக்கும் இருக்கும். இந்த கலர் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, சாந்தோஃபில் பிக்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. அந்த சாந்தோஃபில் பிக்மெண்ட்ல இருக்கிறது தான் ஃபூகோசாந்தன். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரவுன் ஆல்கேல இருக்கிறதுனால, அதோட அமௌண்ட்ட பேஸ் பண்ணி தான் கலர் ஷேட் வந்து இருக்கும். இதுவும் இம்பார்ட்டன்ட்டான ஒரு நீட் எம்சிக்யூ. சாந்தோஃபில் பிக்மெண்ட், ஃபூகோசாந்தன். அண்ட் இவங்க ஃபுட் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸா ஸ்டோர் பண்ணுவாங்க. மேபி இன் த ஃபார்ம் ஆஃப் லாமினாரியா ஆர் மானிட்டால். இதுவும் இம்பார்ட்டன்டான நீட் எம்சிக்யூ. அண்ட் இவங்க வெஜிடேட்டிவ் செல்லுக்கு வெளியில ஒரு ஜெல் லைக் ஆல்கன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க கிரவுண்ட்ல அட்டாச் ஆயிருக்கிறத ஹோல் ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சரை ஸ்டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் லீஃப் மாதிரி இருக்கிற ஒரு போட்டோசிந்தெடிக் ஆர்கனை ஃப்ராண்ட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நீட் எம்சிக்யூ when it comes to Phaeophyceae or brown algae. Assertion and reason கேட்கலாம், match கேட்கலாம், MCQ கேட்கலாம், multi select questions or MSQ ஆவும் கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸா சின்ன சின்ன சிஸ்டமா பார்ட்ஸா வந்து பிரிஞ்சு அதுல இருந்து ரீப்ரொடியூஸ் ஆகிறது தான் ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பைஃபிளாஜெலேட் ஜூஸ்போஸ், இது மூலமா தான் நடக்குது. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 2 ஃபிளாஜெல்லா வந்து இருக்கும். அந்த 2 ஃபிளாஜெல்லாவுமே அன்ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒண்ணு நீளமா இருக்கும், ஒண்ணு சின்னதா இருக்கும். ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்காது ஃபிளாஜெல்லால. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பியர் மாதிரி, பியர் அப்படின்றது ஒரு ஃப்ரூட், அந்த ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஐசோகேமஸா இருக்கலாம், ஆனைசோகேமஸா இருக்கலாம், ஓகேமஸா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஐசோ, ஆனைசோ, ஊகேமஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஐசோகேமஸ் அப்படின்னா கேமெட்ஸோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர், 2 கேமெட் இருக்கு அப்படின்னா இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறத ஐசோகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட் தான் ஆனைசோகேமஸ். டிஃப்ரெண்டா இருக்கும் அவங்களோட ஷேப் அண்ட் சைஸ் எல்லாமே. அது ஆனைசோகேமஸ். ஊகேமஸ் அப்படின்றது என்ன? 2 கேமெட் இருக்கு அப்படின்னா, ஒரு கேமெட் மூவபிள் ஸ்மாலா இருக்கும். இன்னொரு கேமெட் மூவ் ஆகாம பெருசா இருக்கும். அத நம்ம ஊகேமஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேயோஃபைசியல இந்த 3ல எது வேணாலும் நடக்கலாம். அண்ட் கேமெட்ஸோட யூனியன், அதாவது ஊகேமஸ் ஸ்பீஷீஸா இருக்குன்னா 2 கேமெட்ஸ் கம்பைன் ஆகிறது எல்லாமே வாட்டர்லயோ இல்ல அந்த ஊகேமஸ் ஸ்பீஷீஸ்க்குள்ளேயோ வந்து நடக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கேமெட்ஸ் எல்லாமே பைரிஃபார்ம், அதாவது பியர் ஷேப் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் 2 கேமெட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா
flagella வந்து இருக்கும் which helps in locomotion. இதோட காமன் எக்ஸாம்பிள்ஸ் ectocarpus, dictyota, laminaria, sargassum and fucus. நம்ம புக்ல டிக்டியோட்டா, ஃபியூக்கஸ், லாமினேரியாவோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி நீட் ரிலேட்டட் ஆர் நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் போர்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை விசிட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.